இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேஎல் டுடே கேசிங் 2025 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம். வின்வின் 807. அதுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3866. அதுக்கு முன்னாடி நாள் 6478க்கு நம்மளுக்கு 6க்கு 3, 4க்கு 8, 7க்கு 6, 8க்கு 6 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு 3866 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்கு. நம்ம நேற்று வந்து 755 எடுத்தோம். அதுக்கு இருக்குது ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஜஸ்ட்டு 8 ஒரு நம்பர் ஆட் பண்ணி தான் நேற்று வின்னிங் வந்திருக்கோம். ஆனால் எனக்கு கணக்கில் வந்து நேற்று 00 எனக்கு ரொம்ப, அதாவது என் கணக்கில் 400 இல்லை 100 இதில் 5100 அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கண்டிப்பாக கணக்கு வந்துச்சு. மிஷின் நம்பர் கூட 000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. மிஷின் நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து 00 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 476 அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் எடுத்து கொடுத்த கணிப்பு இதில் 866 எடுத்துட்டான். அப்படியே பெண்டிங் நம்பர் வச்சு எடுக்கும்போது ஓரளவுக்கு நெருங்கி வந்ததில் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி என்ன மாதிரி கணக்கு இருக்க போகுது? ஸ்ரீசக்தி 453 என்ன ஆட்டத்தில் வரப்போகுது பார்ப்போமா? சரி, இப்போ இந்த ஒரு 3-4 ரிசல்ட்டை வச்சு கணக்கு பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்தா, நான் வந்து பழைய ரிசல்ட்டெல்லாம் போய் பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பழைய ரிசல்ட்டை பார்த்து அதுலேருந்து அங்கே கொட்டி போட்டு அது எனக்கு தெரியல. இதை மாதிரி கிராஸாக எடுத்து பார்ப்போமே அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. 7க்கு 8 இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்த நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். 5க்கு 7, 7க்கு 8 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 5க்கு 7, 7க்கு 8 அப்படிங்கும்போது ஒருவேளை ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8 அல்லது 6. பி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 8, இங்கே 6. 8, 6 அப்படிங்கும்போது இன்றைக்கி நேற்று நான் எதிர்பார்த்த 0 வந்து ஒருவேளை இன்றைக்கி வந்து 8, 6க்கு பி போர்டில் 7 அல்லது ஏ போர்டில் வந்து பி போர்டில் வந்து 7 அல்லது 1. ஓகேவா? உங்கள் கணக்கில் தான் எடுத்துக்கங்க. அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் அதே மாதிரியே நான் இந்த இடத்துல இப்படி டார்கெட் பண்ணுறேன். எப்படின்னா 2க்கு 7, 7க்கு 6, 2க்கு 7, 7க்கு 6 அப்படிங்கும்போது ரெண்டுக்கு 7, 7க்கு 6 அப்படின்னா ஒருவேளை 6க்கு 0 இல்லை 6க்கு 1 உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? நான் எடுத்துருக்கிறது இப்போ கொடுத்துருக்கிறது வந்து சுருக்கமாக 2 நம்பர் என்னென்னா 870, 611 இவ்வளோ தான் நான் எடுத்துருக்கேன். ஓகேவா?
உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த பேட்டர்ன் வைஸ் பார்த்து இந்த ஒரு மாதத்தில் நடந்த இந்த 3 நாட்களுக்குள்ளே நான் இந்த கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது நான் எடுத்திருக்க அதாவது நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 866. 866க்கு நான் எடுத்திருக்கிறது 870 611. 8க்கு 8 8க்கு 6 6க்கு 7 6க்கு 1 6க்கு 0 6க்கு 1. ஓகேவா? நேற்று டபுள் சிக்ஸ்னு வந்ததுனால இன்றைக்கி டபுள் 1ன்னு வருமோ அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்க நண்பர்களே. அவ்வளோதான். ஓகேவா? இது ஒரு 2 செட்டு. இது இல்லாமல் இந்த 2 செட்டு ஒரு ஆப்ஷனாக தான் நான் கொடுக்க போகிறேன். இது இல்லைனாலும் மிஷின் நம்பரில் வருமா அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் இப்போ இந்த டெய்லி சார்ட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த டெய்லி சார்ட்டில் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே கொடுத்த நம்பர் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தா 870 611ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 செட்டு கொடுத்துருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு நேற்றுக்கு வந்த 866 அப்படிங்கும்போது இந்த டெய்லி சார்ட்டில் 866க்கு எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத போவேன். ஏன்னா நான் இதில் இங்கே 0 இதில் இங்கே 9 இருக்கா, இதில் இங்கே 9 இருக்கா, இதில் இங்கே 9 இருக்கா, இதில் 9 இருக்கா, இப்படி சுற்றி கோலம் போடுறதுக்கு நான் விரும்பலை. டேரெக்டாக என்ன மேட்டரோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 866 சரி, 866க்கு 404 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்மளுக்கு நேற்று என்னது 3866 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் என்னது 3866. அப்போ இங்கே என்ன இருக்குது 4866ன்னு இருக்குது. அப்படிங்கும்போது 4க்கு 9 3க்கு 8 8404 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. 8404 ஏற்கனவே 2 செட்டு கொடுத்துருக்கேன். இதே ஒரு செட்டாக எடுத்துங்க. ஓகேவா? டேரெக்டாக இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக 866 அப்படின்னு பார்த்தா இதை மாதிரி 566க்கும் இருக்கும், 666க்கும் இருக்கும். அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நேற்று ரிசல்ட்டு 3866. 866 எங்கேயாச்சும் டேரெக்டாக கிளாஸ் ஆகுதா? இல்லை, அந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? இதில் கூட நீங்கள் சொல்லலாம், இதுவும் தான் இருக்கு, ஏன் இதை நீ சொல்லலையா அப்படின்னு கேட்பீங்க. 5 6 6 5க்கு 7 6க்கு 3 6க்கு 7 சாரி 5க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று 8. 5க்கு 7னா 8க்கு 0. இப்படி கணக்கு பண்ணும்போது 0 33 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு வருது. உங்கள் கணக்கில் வந்தாலும் எடுத்துங்க. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் நண்பர்களே. வேறு திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 466ன்னு அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. 4க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4க்கு 0னா 8க்கு 4 அப்படின்னா 429. இந்த சார்ட்டில் இருக்கிறதே சொல்கிறேன். ஏன்னா இது மிஷின் ரேண்டமாக இருக்கிறது தான். எல்லாம் செட் பண்ணி திருப்பி அதை சுற்ற முடியாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா கெஸ்ஸிங் ஒரு நாள் வருதும், ஒரு நாள் மிஸ் ஆகும். ஒரு நாள் அது மிஸ் போர்டில் மிஸ் ஆகும்போது அது ஆல் போர்டில் உட்காரும், இல்லை இப்போ ஏபிசியில் உட்காரும். இது இயற்கையான விஷயந்தான். டெய்லி கரெக்டான வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எடுத்து கொடுக்குற அளவுக்கு அந்த மிஷின் சுற்றுறதுல தான் நம்மளோட தலையெழுத்து இருக்குது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குற கணிப்பு சிம்பிளாக சுருக்கமாக அப்படின்னு பார்த்தா நான் போட்டு ரொம்ப நிறையா நான் பேச விரும்புகிறேன் நண்பர்களே. அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் 870 611 033 429 8404 இதை மட்டும் உங்கள் கணக்கில் வச்சுங்க. பேலன்ஸ் ஏதாச்சும் வந்தால் அது மிஷின் நம்பரை தாண்டி வரும்போது இதில் ஏதாச்சும் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க.
ஸோ இதை வச்சு ஆல் போர்டு அப்படின்னு கணக்கு வச்சா என்ன வரும், ஏபிஎஸ்சிபிசின்னு வச்சா என்ன வருங்கிறத சொல்லிடுறேன். அப்படின்னு பார்க்கும்போது ஏபிஎஸ்சிபிசியில் ஏபிஎஸ்சிபிசியில் என்ன வரும்னு பார்த்தா உங்கள் கணக்கில் வந்து மட்டும் எடுத்துருக்கு 44 33 11 87 00 49 02 19. அவ்வளோதான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புனா 4க்கும் 3க்கும் 0க்கும் இன்றைக்கி வந்து பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. 430ன்னு ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 866 நேற்று ரிசல்ட்டு 8க்கு 4 6க்கு 3 6க்கு 0 அப்படின்னு கணக்கு வந்தாலும் வரலாம். இவ்வளோ தான் நான் எடுத்து கொடுக்க கணிப்பு. உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. வாட்ஸ்அப்புக்கு கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் இந்த நம்பரு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 2 மணி 2:30 மணிக்கு போல் எனக்கு ஜிபே அனுப்பிட்டு கூட நீங்கள் கெஸ்ஸிங் வாங்கிக்கலாம். நேற்று கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மிஷின் நம்பர், ஒரு நாள் ரிசல்ட் நம்பர், இவனோட பேட்டர்ன் இது தான். அதை நீங்கள் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். விருப்பம் இருக்க நண்பர்கள் வாட்ஸ்அப்புக்கு கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா முந்தா நேற்று டேரெக்டாக ஃபுல்லாகவே வின்னிங் கொடுத்துட்டேன். நேற்று 476ன்னு கொடுத்தேன். இதுதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் மேலே டென்ஷன். 866 நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று 755 கூட என் கெஸ்ஸிங் தந்துருக்கு. ஆனாலும் இது வரலை. இருந்தாலும் சொல்கிறேன், 476 கெஸ்ஸிங்கில் கொடுத்தேன். பிசியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசி நான் கொடுத்தாலே ஏசியில் வந்து 87 கொடுத்தேன். ஆனால் வந்து அது 86 பாஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு நம்பரில். இன்றைக்கி அந்த மாதிரி இருக்காது. இன்றைக்கி நெருக்கி எடுத்து வெற்றியை தூக்கிடலாம். சரி நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நான் வந்து பழைய இதில் அப்படி இதில் நிறைய செட்டு எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. அதிகபட்சம் 4 செட்டு 5 செட்டு அதில் தான் கெஸ்ஸிங் இருக்கணும். வதன்னு 250 செட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் போயிடும். அதனால் கம்மியாக தான் செட்டு கொடுக்குறேன். ஒரு நாள் மிஷின் நம்பரில் வைக்கிறான், ஒரு நாள் இதில் வைக்கிறான். இது அந்த ஏற்றத்தாழ்வு இருக்க தான் நண்பர்களை செய்யும். சரிங்களா? நேற்றும் நான் முயற்சி தான் பண்ணேன். இருந்தாலும் அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நெவர் கிவ் அப். திரும்ப விட்டதை வெற்றியை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். இன்றைக்கி அது நடக்கும். பார்ப்போம். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.